வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது அதாவது சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். திருக்கணித முறைப்படி சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். அப்படி பார்த்தா ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 138 நாட்கள் சனி பகவான் வக்கரகதியாகிறார். சரிங்களா? அதே நீங்கள் தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதாவது பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு சனி பகவான் வக்கரமாகிறார். அதாவது அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் 295 டிகிரியில் சனி பகவான் திருக்கணித முறைப்படி வக்கரம் அடைகிறார். அப்படி பார்த்தா இன்றைக்கி ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் இன்றைக்கி கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை, அப்போ கார்த்திகை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:14 வரை, அதாவது இந்த 138 நாட்கள் சனி பகவான் திருக்கணித முறைப்படி வக்கரம் அடைகிறார். அப்படி பார்த்தா இந்த ஜூலை மாதத்தில் ஒரு 19 நாள், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு 30 நாள், அதுக்கப்புறம் பார்த்தா செப்டம்பர் மாதம் ஒரு 30 நாள், அக்டோபர் மாதம் பார்த்தா 31 நாள், நவம்பர் மாதம் பார்த்தா 28 நாள். கிட்டத்தட்ட இது எல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணினீங்க அப்படின்னா 138 நாளைக்கு மேன ராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு மேன ராசியிலே வக்கரமும் நிவர்த்தி அடைஞ்சிடறார். அப்படி ஆகக்கூடிய இந்த சனி வக்கரம் மேச ராசியில் இருந்து மேன ராசி வரை கிட்டத்தட்ட இந்த 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. மீன ராசி நேயர்களே, மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்தா இப்போ வக்கரம் ஆகிறவர் யார் அப்படி பார்த்தா சனி பகவான். சனி யார் அப்படின்னு பார்த்தா 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி, 2 ராசிக்கு அதிபதி, 19 வருஷம் திசா இருப்புக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான். தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி சனி பகவான். அப்படி பார்த்தா உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான். தனுசு ராசி மீன ராசி இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். அப்போ இந்த குரு பகவானும் சனி பகவானும் எப்படியாப்பட்டவங்கன்னு பார்த்தா நட்பு கிரகம். சனி குரு வீட்டில் உக்காந்தாலோ குரு போய் சனி வீட்டில் உக்காந்தாலோ நண்பர்கள், அப்போ நட்பாக தான் உட்காருவாங்க. சரியா? அப்படி பார்த்தா இந்த குரு வீட்டில் சனி பகவான் உக்காந்த காலம் அப்படின்னு பார்த்தா திருக்கணித முறைப்படி இப்போ மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு தான் சொந்த வீட்டில் கும்பராசியில் இருந்து குருவுடைய வீடுன்னு சொல்ல உங்களுடைய வீட்டுக்கு இப்போ ஒரு 4.5 மாத காலமாக அதாவது மேன ராசியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு மார்ச் 29 கிட்டத்தட்ட இந்த ஜூலை 13 வரைக்கும் அவர் சனி பகவான் இன்றைக்கி மேன ராசியில் இயல்பு நிலையில் உட்காந்துருக்கிறாரு. இயல்பு நிலைன்னா என்ன? முன்னோக்கி நகர்ந்து போகிறதுக்கு பேர் தான் இயல்பு நிலை. அதாவது 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம்ன்றது இப்படி முன்னாடி போவார். அது இயல்பு நிலை. வக்கரம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிறது. 1ஆம் இடத்துலேருந்து 12, 11, 10, 9, 8, 7 இப்படி ரிவர்ஸில் போகிறது தான் வக்கரம். இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது. அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு மேன ராசிக்காரங்களுக்கு ஒரு 2.5 வருட காலம் விரையச்சனி. அந்த விரையச்சனி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு பட்ட நஷ்டம் என்னென்னா கடன் பிரச்சனை. கடன் மேலே கடன். 1 லட்ச ரூபாய் கடன் கட்டுறதுக்கு 1.5 லட்ச ரூபாய் வாங்கி 1 லட்ச ரூபா கடன் கட்டிட்டு 50,000 செலவு பண்ணிவிட்டு அந்த 1.5 லட்சம் கட்டுறதுக்கு 2 லட்சமாக வாங்கி இது போல் 1, 2, 3, 4 பெருக்கிட்டு தான் போயிருக்கணும். கடன் பிரச்சனை, அதுதான் விரையச்சனி. மண்முனையை கட்டியிருப்பீங்க, நஷ்டப்பட்டிருப்பீங்க.
தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, நஷ்டப்பட்டிருப்பீங்க, வெளிநாடுக்கு முயற்சி எடுத்துகிட்ருப்பீங்க, தடையாக இருக்கும், படிப்புக்கு பணம் கட்டியிருப்பீங்க, படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்டிருக்கும், அதாவது திருமண வாழ்க்கைக்கு நஷ்டப்பட்டிருப்பீங்க, புத்திர பாக்கியத்துக்கு நஷ்டப்பட்டிருப்பீங்க. மொத்தத்தில் விரைச்சனி எப்படின்னா எந்த ரூபத்துலையுமே மண்ணை தொட்ட நஷ்டம், மனையை தொட்ட நஷ்டம், பொண்ணை தொட்ட நஷ்டம், பொருளை தொட்ட நஷ்டம், எதை தொட்டிருந்தாலும் நீங்கள் நஷ்டத்தெல்லாம் முடிச்சிருப்பீங்க. அது கரெக்டான்றது மார்ச் 29 அந்த விரை சனி உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஏதோ சனி பயிற்சி ஆகுது, இதுக்கு மேலே தான் நம்ம நல்லா இருப்போமான்னு தெரியும் போது இப்போ ஜென்மத்தில் சனி உட்காந்துருக்கிறார். இருக்கிறதுலையே மோசமான சனி என்னன்னா ஜென்மச்சனி தான். பழமொழியே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜென்மத்தில் வந்த சனி செருப்பல் அடைச்சாலும் போகாது. அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தா இப்போ ஜென்மச்சனி 2.5 வருஷத்தில் பார்த்தா இப்போ ஒரு 4.5 மாத காலமாக இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்குது. ஜென்மத்தில் சனி உட்காரும்போது 4 காரியங்கள் தடைப்படுத்தி விடுவார். என்ன தடைப்படுத்துவார் அப்படின்னா, அப்போ அந்த 7.5 சனியில் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அந்த மாதிரி மீண்டும் ஒரு முடக்கம், பண கஷ்டம். வாங்கி கொடுத்துட்டு கட்டாத போயிருப்பாங்க, அது நீங்கள் கட்டுவீங்க. அதாவது ஒரு இடம் விற்று உங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்கிற அளவுக்கு இருக்கும், ஒரு பொன் பொருளை வச்சு உங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்கிற அளவுக்கு இருக்கும். இதையும் மீறி நான் கொஞ்சம் சப்போர்ட் இல்லாமல் நான் ஓரளவுக்கு தனித்து நான் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னா அதில் நிச்சயமாக நீங்கள் செஞ்ச புண்ணியம் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அப்போ இப்போ ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால உடல் உபாதிகள், மாதம் கண்டா கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ மருந்து மாத்திரைக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சிடணும். எங்கள் அம்மா நல்லா இருந்தால் எங்கள் அப்பா சரியில்லைங்க, எங்கள் அப்பா நல்லா இருந்தால் என் மனைவிக்கு சரியில்லை, மனைவி நல்லா இருந்தால் எங்கள் பிள்ளைக்கு சரியில்லை, இவங்க நல்லா இருந்தால் கணவனுக்கு சரியில்லை, யாருக்காவது ஒருத்தருக்கு அப்படியே சுற்று போட்ட மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி பார்த்தா தொழில் முடக்கம், பணம் முடக்கம், கொடுத்த காசு வரல, வாங்கினதை கட்ட முடியல, வச்சதை திருப்ப முடியல, இவ்வளோ கஷ்டமெல்லாம் இருக்குது. சரிங்க, இதெல்லாம் போகட்டும், இதுக்கு மேலே அது நல்லா இருக்குமா? அப்படி பார்த்தா இந்த கஷ்டத்திலிருந்து இப்போ நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. ஏன்னா இந்த சனி வக்கரமாகப்பட்டது என்ன பண்ணுறாருன்னா அப்படியே இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறாரு. சரிங்களா? யோகத்தை கொடுக்க போகிறாருன்னா ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் பார்த்தா சனி பகவான் உங்கள் வீட்லேயே வக்கரம் அடைஞ்சி உங்கள் வீட்லேயே வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த 4.5 மாத காலம் சனி பகவான் வக்கரத்துக்கு போகிறார். வக்கரத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் இல்லையா? அப்போ ஜென்மத்தில் சனி உட்காந்து ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தவர் என்ன பண்ணுவார்னா இப்போ நல்லது கொடுக்க போகிறாரு, நல்ல பலன் அனுபவிக்க போகிறீங்க. உங்களுடைய கனவு இருக்குது, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன கனவு? எப்போ கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன கனவு? எப்போ குழந்தை பிறக்கும். அதே மாதிரி ரெண்டுமே நடந்த வாட்டி பார்த்தா வாழ்வாதாரத்தை பற்றி யோசிப்போம், நான் ஒரு கனவாக வச்சுருப்போம், அந்த கனவு நனவாகும். இதை விட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையும் சரி, நம்மளோட வாழ்வாதாரம் சரி, ஒரு சரி பார்க்கக்கூடிய நேரம் எதுனா இந்த தருணம் தான். அதாவது ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க சாதிக்கிறாங்களா இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சாதிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னா அவங்க சாதிக்கிறாங்களா இல்லைன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு 4.5 மாத காலம். இந்த 4.5 மாத காலத்துக்குள்ளாரையே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சாதிக்கிற நேரத்தில் சாதிச்சுக்கோங்க நான் சொல்கிறேன். முயற்சி பண்ணுங்க. அதாவது கடன் ஆகி போச்சுன்னா என்னடா பண்ணுறது? அதே மாதிரி பார்த்தா நம்ம சக்திக்கு இது தான் முடியும், நம்ம வயசுக்கு இது தான் முடியும் நினைக்கிறத விட முயற்சி எடுங்கன்னு சொல்கிறேன் நான். அப்படி பார்த்தா இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி மீன ராசிக்காரங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம், இதில் ஒரு கட்டன்றதை பார்த்தா ஒரு 2 வருஷம், அந்தாண்டை பார்த்தா இன்னும் 2.5 வருஷம், அப்படி பார்த்தா 4.5 வருஷத்துக்கு உங்களோட நேரத்துக்கு 7.5 சனி. அப்போ நீங்கள் வாய்ப்பு எடுக்காதே இருக்க முடியுமா? வாய்ப்பு எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும். ஒரு விஷயத்தில் என்னென்னா விளையாடுறோமோ இல்லையோ நாம் போய் ஒரு மைதானத்தில் இறங்கினா தான் நம்மளோட திறமை என்ன 4 பேருக்கு தெரியும். சரிங்களா? அதை போயிட்டு பயந்துக்கிட்டு வெளியில் ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்துருந்தா கடைசி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். சரிங்களா? அதாவது இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் உங்கள் நிலைமை என்னென்னா 2 தான். வீடு உள்ள காசு வச்சுருந்த காலம் போய் இப்போ வீட்டில் எங்கே 4 காசு இருக்குமோன்னு தொலாவர காலத்தில் இருக்கிறீங்க. 1, அதாவது பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி குண்டும் குழியுமா, ஸ்பீடு பிரேக்கு, ரோடு சரியில்லாமல், பாதை சரியில்லாமல் பார்த்து பயணம் பண்ணுற காலத்தில் இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த 4.5 மாதம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 4.5 மாதத்துக்குள்ளார நீங்கள் வெளிநாடுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா, தொழில் மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா,
சம்பள உயர்வு, ப்ரமோஷன், டெம்பரவரியாக வேலை செய்கிற பர்மனெண்ட் ஆகுமா, இல்லை குருவாக இருந்து நான் சொல்லி கொடுக்குறேன், அப்போ அவங்களால நான் எனக்கு எதாவது பெனிஃபிட் கிடைக்குமா, என் அலுவலகத்தில் கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்குமா, எனக்கு நல்ல பேர் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். முயற்சி எடுங்க நான் சொல்கிறேன். பொதுவாக மீனராசிக்காரங்களுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குதுன்னா அருமையான நேரம். சாதிக்கிறதுல பார்த்தா இந்த வக்கர பயிற்சி வந்து பார்த்தா 6 ராசிக்கு அற்புதமாக இருக்குது. அதில் உங்கள் ராசி ஒன்று. மேச ராசிக்கு பார்த்தா 7 சனியில் விரை சனி, அவங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்றைக்கி அஷ்டமத்து சனி இப்போ அவங்களுக்கு நல்லா இருக்குது. கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டக சனி இப்போ அவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி தனுசு ராசிக்கு பார்த்தா அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறாரு. இது போக கும்பராசிக்கு பார்த்தா பாத சனி அவங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு. மீன ராசிக்கு பார்த்தா ஜென்மச்சனி. இந்த 6 ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 4.5 மாதமாக வச்சு செஞ்சிட்ருக்கிறாரு. ஒன்றாச்சுங்களா? அதே மாதிரி மிதுன ராசிக்கு வந்து பார்த்தா ஜீவன சனி, தொழில் செஞ்சு புரோஜனம் இல்லாதன்ற மாதிரி. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அரசியல் இருக்கிறீங்களா, அத்தியாவசியம் தேவை, அதாவது ஆடம்பரம் தேவையில்லை. அத்தியாவசியத்துக்கு பாடுபடுங்க, ஆடம்பரம் உங்களை தேடி வரும். சரிங்களா? தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படலாம். அரசியலில் போய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கலைத்துறை, சினிமா துறை, கேமராக்கு முன்னாடி வேலை செய்கிறவங்களுக்கு, அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ எல்லாம் சூப்பராக இருக்கும். 4.5 மாத காலம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து கலைத்தொழில் இருக்கிறவங்களுக்கு, ஐடி கம்பெனி வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம், முன்னேற்றத்தை பார்க்கலாம், சந்தோஷத்தை பார்க்கலாம். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய யோகமெல்லாம் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. எது எப்படியோ உங்கள் நிலைமை 100% மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி நல்ல பலனை கொடுக்க போகிறார். சரிங்களா? ஏன்னா நம்ம அதை சொல்கிறேன், இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறார் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சின்றது மீனராசிக்காரர்களுக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும், 2வது படிப்பு நல்லாயிருக்கும், விளையாட்டுத்துறை நல்லாயிருக்கும், வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், அரசியல் இறங்கி வேலை செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். இது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும், வீட்டு வேலை ஆரம்பிக்கணும், அதாவது மண்மனை கரையம் பண்ணணும், காடுகரை திருத்தணும், இது போக பார்த்தா குடும்பத்தில் ஒரு நல்ல வாழ்வாதாரம் எனக்கு எதிர்பார்த்துட்ருக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாமே மாறும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது நமக்கு வந்து நம்ம ஜாதகம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்களே உங்களுக்கு அப்படியே இந்த 4.5 மாதம் கொடுத்துருவார். அப்போ உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருக்கணும். பெருந்துச்சுங்களா? தோஷங்கள், ஒரு மனிதனோட அழிவுக்கு காரணமே தோஷம்தான். தோஷங்கள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த தடைகளும் உங்களுக்கு கொடுக்க தான் செய்யும். தோஷங்கள் இருக்குதா, மற்றபடி மனுஷாக்கள் வகையில் அதாவது ஐவனை செய்வனை இருக்குதா, திசா புத்தி நல்லா இருக்குதுன்றது 3 ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க. அடுத்தபடி மீனராசிக்கு தான் தெரிஞ்சு போச்சு இல்லை ஜென்மச்சனி நடக்குதுன்னு. அதனால் முழுக்க நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா உங்கள் சுய ஜாதகம். ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதாவது இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உங்களோட டவுட்டு கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக நீங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அப்பாயின்மெண்ட் போடுங்க, ஜாதகத்தை பார்த்துக்கலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய என்ன தேவை அப்படி பார்த்தா கண்டிப்பாக முயற்சி தேவை. அந்த முயற்சி எடுங்க, வெற்றி கிடைக்க நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி நேயர்களே, இது எல்லாமே நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். எப்படி பார்த்தாலும் மீனராசிக்காரங்களுக்கு இப்போ வெற்றி தான், நல்லது மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.